இப்போ நம்மளோட சரௌண்டிங் தமிழ்நாடு. ஒரு நிமிஷம் சார். டீம் என்னாச்சுப்பா? சைபர்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் இருக்கு. ட்ரீம்ஸ் கிரியேட்டர் கொஞ்சம் மெசேஜ் போடணும். மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாம் இதுல இருக்கவங்க தான். இதுல ஒன்றும் சும்மா மெசேஜ் போடாம தான், வேற ஒன்றும் கிடையாது. யாரும் பயப்பட வேண்டாம். ஐயா ஐயா நடந்தது என்னன்னு ஆரம்பத்துல இருந்து ஆர்டரா சொல்லிடுறியா, அவசரப்பட்டு என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. தப்பு ஏமாற கிடையாது சாமி. சார் நேம் வந்துருக்கு, ராகுல் சேகர். யாரு? எங்கே பானர்ஜியை காணோம்? என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா. பஞ்சாப் பாஸ்கர், ஜாமி, சரண்ராஜ், பாலாஜி. நீங்க கொஞ்சம் கீழே வாங்க. அப்படியே ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. சார் ஷோ போயிட்டு இருக்கு சார், ஷோ போயிட்டு இருக்கு. இது என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கு? என்ன கம்ப்ளைண்ட் இது? நீங்க வாங்க, நம்ம சேனல்ல பேசலாம். நீங்க எப்படி நேரா தடால்னு உள்ள வருவீங்க? மாமா கோவம் வந்துருச்சு. நல்லா இருக்குதா? தெய்வமே, ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. எனக்கே சர்ப்ரைஸ். என்னங்கடா என்னென்னமோ பஞ்சாயத்து நடந்துருக்கீங்க, திடீர்னு இதுக்குள்ள அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயமா இருந்தது சார். ஃபர்ஸ்ட் இல்ல, உங்க மூஞ்சில நான் பார்த்தேன், கடைசி வரைக்கும் பயமா தான் இருந்துச்சு. உண்மையிலேயே வெளியில காட்டிக்கலாம் முதல்ல ஒரு அதிர்ச்சி இருந்தது. அவரு ஐயோ அவர் பாக்குறதுக்கே அப்படியே தத்ரூபமா அதே. நீங்க ரொம்ப புகழ்றீங்க. பாரியா புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா? எனக்கெல்லாம் ரொம்ப அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. ஐயோ வீட்டுல வேற சொல்லிட்டு வந்தமே, செருப்படியோட வீட்டுக்கு போவோம். ஆனா எப்பா டே பயலுலா, சர்ப்ரைஸ் வர்றவங்களுக்கு கொடுங்கடா, எனக்கு கொடுக்காதீங்கடா. கிளம்பி வரதுக்கு முன்னாடியே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க, போலீஸ்கார மாட்ட போறேன். நீதிமன்றமே வந்து கருத்து சுதந்திரம் எல்லாம் சொல்லலாம் சொல்லியிருக்கு. இது ஒரு ஜனநாயக நாடு. நம்ம சமூக அமைப்புக்குள்ள கருத்து உரிமை எல்லாருக்கும் இருக்கு, ஒன்னும் பயப்படலாம் வேண்டியது கிடையாது. இப்படி சொல்லி இப்ப நீ என்னன்னா மீம் கிரியேட்டர்ஸ், அப்புறம் வந்து சீரியஸ் ரைட்டர்ஸ் அப்படின்னு ஒரு பேச்சு வந்த உடனே அதுக்கே மீம்ஸ் அடிச்சு தூக்கிட்டாங்க. இந்த பாருங்க, ஒரு மீம் போட நீங்க எவ்வளவு வாங்குறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. உடனே மீம் கிரியேட்டர் நீங்க எவ்வளவு குடிப்பீங்க? அருமையா சொன்னீங்க, மைக் அவர்ட்ட கொடுங்க. நீங்க எதுக்கு மீம் கிரியேட் ஆயிட்டீங்க? மக்களை சந்தோஷப்படுத்துதான், சொசைட்டியை திருத்த. வீட்டுல வேற வேலை வெட்டி இல்ல. அதான் மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்க இல்லையா? என்ன மாமா உனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம். 2016 நான் பார்த்ததுல ரொம்ப நுணுக்கமா சூப்பர் மீம்ங்க அது. அப்படின்னா எதை சொல்லுவீங்க? பெரிய பிளாக் இது மாதிரி இருக்கும், அது சின்ன எழுத்துக்கள் எழுதிருப்பாங்க. என்னடா எழுதிருக்கோம் நம்ம உத்து பார்த்தா தெரியும். நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் உத்து பார்க்கணும்னு எழுதிருக்கோம். நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். எது பண்ணாலும் உலகம் உத்து பார்க்கணும்டா. விக்னேஷனோட இது, அதாவது இஞ்சி இல்லையா, ஜிஞ்சர், அதை வந்து கிட்ட வச்சுட்டு இன்ஜினியர், அதை தூர எத்தும்ப வச்சுட்டு இஞ்சி ஃபேர் அப்படின்னு போட்டு. எங்க இருந்து உங்களுக்கு இதெல்லாம் வருது? அதான்டா எனக்கு தெரியல. ஏடிஎம் மிஷின்ல ஒரு மீம் போட்டிருப்பாங்க. அந்த ஏடிஎம் மிஷின் இங்கிலீஷ்காரன்ல வந்து வடிவேல் இப்படி பாக்கெட் எடுத்து இப்படின்னு இப்படி பண்ணுவாங்க. எடுத்து வெளில கட்டுற மாதிரியா? அதுல காசு இல்ல அப்படிங்கிற மாதிரி. Got the man with the plan right here. King is right with the man right here. வீட்ல நடக்கிற சில சபங்கள் வச்சே வந்து மீம் பாத்துருக்கேன். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பா அம்மாவோட வெட்டிங் ஆல்பம் பாத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம 2 பேரை காணோம். எஸ் பாஸ், அவங்க 2 பேரும் தான் தனியா நிக்கிறாங்க. எஸ் பாஸ், அவங்க 2 பேர் இருந்தாங்க. விஐபி படத்துல வந்து தனுஷ் ரொம்ப யோசிக்கிற மாதிரி ஒரு சீன். என்னடா எந்த பையனை கேட்டாலும் சிங்கிள்னு சொல்றான், எந்த பொண்ணை கேட்டாலும் கமிட்டட்னு சொல்றான். அப்ப யார் தான் லவ் பண்றீங்க? உனக்கு அமையுது, எனக்கு அமையல. லேட்டஸ்டா வந்து சிங்கம் 3ன்ட்டு அதை வச்சு நான் நல்லா செஞ்சுட்டேன் நானு. அதனால நிறைய ஃபேமஸ் ஆயிடுச்சு. அந்த டீ கடை வைக்கிறவன் எவனா? வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த வருடம் உங்களிடம் சிக்கியது யார்? இவ்வளவுதான். அதாவது Facebookலயே சில பேர் மீம்ஸ் போடுறங்கிற பேர்ல மீம்ஸே போட தெரியாம சுத்திட்டு இருப்பாங்க. அண்ணே உடனே தானே நான் அப்படித்தான் நிப்பேன், நான் அப்படித்தான் உட்காருவேன். சோ அதை வச்சே வந்து நாங்க போட்டோம், நான் அப்படித்தான் படுப்பேன், நாங்க அப்படித்தான் வந்து உட்காருவேன். இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. இந்த Facebookல வந்து லைவ் ஆப்ஷன் ஒன்று வந்தது. அது யாருக்கு யூஸ் ஆச்சோ இல்லையோ, மன்னை சாதிக்குன்னு ஒருத்தருக்கு யூஸ் ஆச்சு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அமைதி கரெக்டான நேரத்துக்கு கரெக்டா வந்து கலக்குன்னு கலக்குவோம்ல. எந்த கான்செப்டும் இல்ல, ரொம்ப வறட்சி, பெரிய நம்ம கருத்து சொல்ற மாதிரி பேசுவார். எங்களுக்கு வந்து கண்ணில் நல்லா சிக்னாரு. அது இன்னும் அவருக்கு மைண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல, டான்ஸ்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஆர்ஜே பாலாஜி மணிரத்னம் பிலிம்ல புக்கா இருந்தார். ஆனா ஆர்ஜே பாலாஜி நிறைய பேசுவார், மணிரத்னம் பேசவே மாட்டார். இது ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும் மீம்ஸ்னு பாத்துக்கோங்க.
அமிர்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். ஓகே, இவர் யாருன்னு தெரியுமா? தெரியாது சார். சென்னை அமிர்தா ஹோட்டல் மேனேஜர். வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம் சும்மா காத்து வாங்கலாம் தான். எது கலவர பூமியில காத்து வாங்க வந்தீங்களா? ஆரம்பத்துல சில வருத்தங்கள் இருந்தது, போய் ரீச் ஆனதுனாலதான் இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெச்சூரிட்டி அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்க முடிஞ்சுச்சு. நீங்க நல்லவையா. ஆக்சுவலா ஏன் இத டார்கெட் பண்ணீங்க? சென்னை அமிர்தன் மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் அது கொடுக்குற ஓவர் ஹைப் தான். அதுக்கு முன்னாடி ஓவரா ஹைப் பண்றதுனால தான் சார் கலாய்க்கு. இப்ப ஒரு டிவில ஒரு படம் பாக்குறாங்கன்னா அந்த படத்துக்காக உட்காரோம். பட் ஆனா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டே ஒரு 50 தடவை அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. ஓவர் ஆக்டிங்கா இருக்கு சார் விளம்பரம். இங்க இருந்து கொண்டு 1000 பேசலாமடா. அவனவன் அந்த சிம்மாசனத்திலே அமர்ந்தாதான் அதனுடைய வழி தெரியும். மீன் போட்டாங்களா உங்களுக்கு கை கொடுத்துருப்பாங்க, ஏன்னா அவங்க தானே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஒரு லெவல்ல. ஆஹா, நம்ம உசுருக்கு ஓல வைக்கிறான். யாரெல்லாம் பாச்சா மீன் போட்டவங்கலாம் அப்படியே தெரியாத விடுங்க. வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். இவங்க பண்ண மீம்ஸ்ல எனக்கு இதுல எல்லாம் விமர்சனம் இருக்கு அப்படின்னா எது? இந்த சரவணா ஸ்டோர் ஆட பார்த்துட்டு ஃபுல்லா அவரை வச்சு தான் ட்ரால் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவா யாருமே பேசவே இல்ல. தம்பி, இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. ட்ரோலிங்ன்றது அது 1 வீக் கான்செப்ட். அது அப்பயே மறக்கிறது தான். நீங்க ட்ரோல் பண்றீங்கன்னா அதுக்கான காரணம் என்ன? ட்ரோலே காரணம் இல்லாம பண்றதுதாங்க. எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. காரணம் இல்லாம யாரும் ட்ரோல் பண்றது காரணம் நான் சொல்லவா? சொல்லுங்களேன். என்னால வந்து அன்ஷிகா கூட நடிக்க முடியல. ஆசை வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முக லட்சணம் வேணும் இல்ல. அவன் நடிக்கிறானேன்றனால நான் ட்ரோல் பண்றேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. பொறாம லைட்டா இங்க இருக்கிற ஒரு தம்பி கிட்டயே பிங் பண்ணி கேட்டிருக்கேன், தம்பி அந்த ஷோவை பாத்தியா நீ? இல்ல நான் ஷோ பார்க்கல. ஷோ பார்க்காம எப்படி வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணாங்கங்கறத நீ மீமா வந்து ஷேர் பண்ண முடியும்? சரியான கேள்வி. நான் தான் பண்ணேன். அவங்க வந்து போயிட்டு ஃபுல் ஷோ பாக்குறேன். இப்போ நான் வந்து இவரை ட்ரோல் பண்ண போறேன்னா அவரோட வரலாறுலாம் எங்களால பார்க்க முடியாது. அப்புறம் மீம் கிரியேட்டர்ஸ் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி டீக்ரேடிங் விஷயங்களை பண்ணாம இருந்தாங்கன்னா மீம் இன்னும் வேற லெவலுக்கு போகும் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். பெருசா எதிர்பார்த்தேன், புஷ்ஷுன்னு ஆயிருச்சே. நான் கேட்டேன்ல, என்னால ஹன்சிகாவோட நடிக்க முடியலன்றீங்க. ஹன்சிகா இஸ் an ஆப்ஜெக்ட் உங்க மைண்ட்ல. நான் சொல்றேன், அந்த ஆப்ஜெக்ட் அவரால ஓன் பண்ண முடியுதுங்கிறது உங்களுக்கு கோவமா இருக்கு. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அவங்க சொல்றதுல எப்படி தமாகுது? சொல்லு சொல்லு சொல்லு. கவுண்டர் மணி வந்து ஒருத்தர் பார்த்து டக்காட்டி மண்டையா சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், அவர் மண்டையை எப்படி அவர் அப்படி கூறலாம்? இப்போ நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், இப்படி கீழே நிக்கிறோம், உங்களை பார்த்து ஸ்பிரிங் ரோல் மண்டையா, டே அரட்டவு சார் எப்படியாவது கூப்பிட்டேன்னா நீங்க கோச்சிக்க மாட்டீங்க. இப்போ பப்ளிக்கா இப்ப எல்லாரும் முன்னாடி இப்படி நான் கூப்பிடுறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நினைப்பீங்க? கட்டாயம் மூஞ்சிலே குத்துவீங்க வந்து. பிரேமமுடைய மலையாளம் வெர்ஷன்ல ஒரு ஹீரோயினும் இப்போ வந்து ஸ்ருதிகாசனும் நடிச்சிருக்காங்க இல்லையா? அது எதனால நீங்க ஓட்டுனீங்க? என்ன பிரச்சனை அங்க இருக்கு? ஸ்ருதிகாசனை எதனால கலாய்ச்சீங்க? இத்தனை கேள்வி மொத்தமா கேட்டா முதல்ல எந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றது? என்ன எழுத்து பேசுறாங்க? என் கேள்விக்கு நேரடி பதில். ஸ்ருதிகாசனை எதனால நீங்க கலாய்ச்சீங்க? ஜஸ்ட் ஃபார் லைக்ஸ், வேற எதுக்குமே இல்ல. கிடையாது கிடையாது. காரணம் என்ன? கேள்வி எல்லாம் கேட்கப்படாம கேட்லாக்கு கொடுத்துருக்காங்க. ஒரே நிமிஷம், நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல, குட் மீம்ஸ் பேட் மீம்ஸ் சொல்றீங்களா? அப்ப நீங்க குட் மீம்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, பேட் மீம்ஸ் ஃபாலோ பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ? மீம்ங்கிறது நாங்க வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன்க்கு பண்றது. நீங்க வந்து உங்களுக்கு ரைட்டிங்ன்றது உங்களோட வாழ்க்கை. இன்னொரு முக்கியமான விஷயம், இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சிங்க. அவர் ரொம்ப சீரியஸெல்லாம் அவங்கள அட்டாக் பண்ண எந்த அவசியமும் இல்லை. அவங்க எல்லாமே குழந்தைங்க, இங்க இருக்கிறது எல்லாமே. இந்த கேள்வி வந்து மீம் கிரியேட்டர்ஸ் கிட்ட ஆக்சுவலா கேட்கவே கூடாது. மீடியா தாண்டி ஒரு விஷயத்தை மட்டும் தான் நாங்க ட்ரோல் பண்றோம். நீங்க என்னன்னா 2 முகம் முன் வைக்காதீங்க, ரைட்டா? இப்ப நீங்க அது மாதிரி போடல இல்லையே சித்தப்பு. கண்டிப்பா கிடையாது. போடல. அப்ப போட்டவங்க என்ன மனநிலையில அதை செய்யறாங்கன்னு கேக்குறாங்க. எந்த மனநிலைன்னா அது அதான் பிரச்சனை. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. சொல்ல அவங்க கிட்ட ஒரு 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 சல்லித்தனம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன கதை என்ன கதை அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நடிகர் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.